சிக்கியோ இல்லை பேண்டேஜோ இல்லை வேறு எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும் உங்களுக்கு. எங்கள் மிஷின் வந்து இட்ஸ் அ டெய்லர் மேட் மிஷின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து எப்படின்னா அந்த சர்வீஸ் டீம் தான் எங்களுக்கு மெயின் இஷ்யூ லேபருங்க. ஸோ அப்போ உன்னோட ப்ராடக்டை நீ வெளியே காட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீ வந்து ரொம்ப அழகான ஒரு பேக்கிங் கொடுக்கணும். ரொம்ப அழகான பேக்கிங் கொடுத்தினாலே உன்னோட ப்ராடக்டை வந்து செகண்ட் கிரேட்லேருந்து இதுக்கு கொண்டு போயிடலாம். இப்போ நீ வந்து நார்மலாக ஒரு கடையில் விற்கிறதும் சரி, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் விற்கிறதும் சரி, அதுக்கு அடுத்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போகிறதும் சரி, உன்னோட ப்ராடக்டை பொறுத்து இருக்குது. அந்த ப்ராடக்டை நீ ஷோகேஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்டை தானாக வந்து எடுக்கணும். விதவுட் எனி மார்க்கெட்டிங் விச் ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு த கிளைண்ட் இஸ் அ மேஜர் திங் ஃபார் த ப்ரொடக்ஷனில். அதாவது உன்னோட இதை நீ எப்படி கொடுக்குற, அப்ரோச் எப்படி பண்ணுற, உன்னோட இது ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்குற, அதுதான் வந்து மெயின் இது. ஸோ அப்போ அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோம். அண்ட் மோரோவர் அந்த ப்ரொடக்ஷன் வெளியே போனால் தான் எந்த பிஸ்னஸ் பர்சனுக்குமே வந்து சக்ஸஸான பிஸ்னஸாக இருக்கும். ஸோ அந்த ப்ரொடக்ஷனை பண்ணிவிட்டு அதை வெளியே கொண்டு போகிறது அந்த பர்டிகுலர் பீரியடில் பர்டிகுலர் டைமில் அவங்க டெலிவரி பண்ணால் தான் தட் வில் பி குட் ஃபார் தெம். ஸோ அப்படி வந்து அதில் வந்து மெயினாக அவங்க ஃபேஸ் பண்ணுறது லேபர் இஷ்யூஸ். லேபர் தான் வந்து அவங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்காது. மெயின் இஷ்யூ லேபருங்க. ஏன்னா லேபர் வந்து ஒரு பவுச்சில் நீங்கள் போடணுன்னா கையில் போட்டு பண்ணணுன்னா அந்த லேபர் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது, ஒரு 1 lakh பீசஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அன்றைக்குன்னு பார்த்து ஒரு 4 பேர் லீவ் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒர்க் வில் நாட் ஹேப்பன். நம்ம யாரையும் கம்பல் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கவும் முடியாது. அந்த மாதிரி அவங்க திடீர்னு இன்றைக்கி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, அந்த டிமாண்ட் வச்சாங்க அப்படின்னா அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் ஆகலைன்னா வரமாட்டாங்க. இது எல்லா ஃபீல்ட்லையும் இருக்கிற விஷயந்தான். ஸோ இப்போ வந்து என்னென்னா more and more peoples are coming to our company for just relieving that labor issues. லேபர்ஸ் கிடைக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் கிடைச்சா அவங்கள நம்பி நம்ம ப்ரொடக்ஷனோட அவுட்புட்டை சொல்லவும் முடியாது. ஸோ திஸ் இஸ் த மெயின் இஷ்யூஸ். அப்போ அந்த இடத்துல நாங்கள் உள்ளே போகும்போது நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ அவங்க ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்க ப்ராடக்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரோல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ரோல் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவங்களோட பிராண்டு அவங்களோட டிசைன் எல்லாம் they will just choose it off. அதை வந்து அந்த சைஸ் ரேப்பருக்கு கொண்டு வந்து அந்த ரேப்பரில் அவங்க ப்ராடக்டை பேக் பண்ணி கொடுக்கும்போது நிறைய பேரோட முகத்தில் நான் மலர்ச்சியை பார்த்துருக்கேன். நம்ம ப்ராடக்ட் இவ்வளோ அழகாக இருக்கா, இவ்வளோ சூப்பராக. ஷுவர், கண்டிப்பாங்க. ஏன்னா பிகாஸ் எப்படின்னா ஸ்டார்ட் அப்பர்ஸ் எல்லாம் வரும்போது they will just என்ன பண்ணிடுவாங்க, எல்லா பணமும் வந்து ப்ரொடக்ஷனுக்கு பண்ணிவிடுவாங்க. ப்ரொடக்ஷன் மிஷினரிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் பேக்கிங்க்கு வருவாங்க. பேக்கிங் வரும்போது there was somewhat in scarcity. இது நம்ம மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரேட் கம்மியான மிஷின்ஸும் இருக்குது. பட் they not have get services ஒரு இது எல்லாமே இது பண்ண முடியாது. அப்படி வாங்கி ஏமாந்து வரவங்களும் இருக்காங்க நிறையா பேர். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம அந்த இடத்துல போகும்போது நம்ம அவங்க வந்து அவங்களோட தேவையை வந்து பூர்த்தி செய்யும்போது they'll have a happy. அப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் வளர்ந்து செகண்ட் மிஷினுக்கு வரும்போது நம்ம இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மிஷின் இன்ஸ்டலேஷன்லாம் எப்படி மேம் பண்ணுறீங்க? ஆக்சுவலி வந்து இப்போ கேட்டிங்கன்னா ஒரு கிளைண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளைண்ட் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ராடக்ட் என்னன்னு கேட்போம். என்ன ப்ராடக்ட்டுங்கன்னு கேட்போம். ஸோ அந்த ப்ராடக்டோட சைஸஸ் பிளான் பண்ணுவோம். நம்ம மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்து ஒரே சைஸ் ப்ராடக்ட்ஸை ரன் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கியோ இல்லை பேண்டேஜோ இல்லை வேறு எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டே அவங்கக்கிட்ட என்னென்ன ஓட்டுறீங்கிறத கேட்டுருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிஷின் ப்ரொடக்ஷன் பண்ணிக்குவோம். எங்களது வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது. எங்கள் மிஷின் வந்து இட்ஸ் அ டெய்லர் மேட் மிஷின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி மிஷின் மாறும். ஸோ வி ஆர் ஜஸ்ட் டேக்கிங் ஆர்டர்ஸ் அண்ட் ஜஸ்ட் டூயிங் இட் ஆஃப். ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணிவிட்டு கிளைண்ட்டை மிஷின் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கிளைண்ட்டை வர சொல்லி அவங்க ப்ராடக்ட்டும் கொண்டு வர சொல்லி ரோலும் கொண்டு வர சொல்லி ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேக்ட்ரியிலேயே நாங்கள் வந்து ஒரு ட்ரையல் ரன்னிங் பண்ணிவிடுவோம். அதில் வந்து கிளைண்ட் வந்து ஹாப்பியாகி இல்லை அதில் ஏதாவது மாற்றம் சொன்னாங்கன்னா எங்கள் பிளேஸில் முடிஞ்சளவு பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமேல மிஷின் வந்து அவங்க பிளேஸுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் இன்ஜினியர்ஸ் அங்கே போவாங்க. எங்கள் இன்ஜினியர்ஸ் அங்கே போனோன்னா அவங்க பர்சன் யாராவது ஒருத்தவங்கள நாங்கள் கேட்போம் ஃபார் ட்ரைனிங்க்கு. சரிங்களா? அப்போ அங்கே போனதுக்கப்புறம் 1 or 2 days எங்கள் இன்ஜினியர்ஸ் ஃபுல்லாகவே அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே இருக்க பவரு எர்த்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு
ப்ரொடக்ஷன் எங்களுக்கு வந்து எவ்வளோ ஜாஸ்தி கொடுக்குறாங்களோ அப்போ தான் எங்களுக்கு மிஷின் சீக்கிரம் செட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த பேசிக்கில் எங்கள் இன்ஜினியர்ஸ் வந்து 1 or 2 days கம்ப்ளீட்டாக ஓட்டிட்டு அப்புறம் அவங்க பர்சன்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி மிஷின் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபைடு, அவங்க வந்து ஓகே நாங்கள் ரன் பண்ணிக்கிறோம் நீங்கள் இல்லாமல் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் வில் சப்போர்ட் தம். அப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து மூவ் பண்ணுவோம். ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மிஷின் சர்வீஸ் எல்லாம் கொடுக்கணும்னு தனி டீம் இருக்கா மேம்? சர்வீஸ் டீம் இருக்குது. இல்லை எங்கள் சர்வீஸ் டீம் மட்டுமே எங்களுக்கு ஒரு 20 to 30 persons இருக்காங்க. அது வந்து என்னென்னா ஆல் ஓவர் வேர்ல்டு நாங்கள் சப்ளை பண்ணுறங்காட்டி எக்ஸ்போர்ட்ஸும் பண்ணுறோம் நாங்கள். அதனால் வந்து எப்படின்னா அந்த சர்வீஸ் டீம் தான் எங்களுக்கு மெயினே. ஓகே ஓகே. யூ ஹேவ் செப்பரேட் டீம்? செப்பரேட் டீம் இருக்குங்க. அவங்க வந்து எங்கே இது கேட்குறாங்களோ சர்வீஸ் கேட்குறாங்களோ வில் ட்ரை டு கிவ் தம் within 24 hours. மேக்ஸிமம் வீடியோ காலில் அப்போத்த இதை கிளியர் பண்ண முடியுமான்னு பார்ப்போம், ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அது முடியலை அப்படின்னா இமீடியட்டாக ஆள் அனுப்பிச்சிடுவோம். பிஸ்கெட்ஸ் கிராக் ஆகாம ஃப்ரெஷ்னஸ் குறையாம பேக் பண்ண உங்க ப்ரொடக்ஷன் லைனுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எக்ஸல் பேக் பிஸ்கெட் பேக்கிங் மிஷின். சிங்கிள் பேக்கோ இல்ல ஃபேமிலி பேக்கோ கிராக் ஃப்ரீ டெலிவரிக்கு கேரண்டி. டு மேக் யுவர் பிசினஸ் ப்ரொடக்ஷன் ஃபாஸ்ட், கான்டாக்ட் எக்ஸல் பேக்ஸ் கோயம்புத்தூர்.